அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் என் தாத்தா சொன்ன சின்ன கதையை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அது கதை தான். ஆனால் அதில் அதிகமான உண்மைத்தன்மைகள் இருக்குது. பொறுமையாக முழுசாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது விஷயம் புரியும். இப்போ செஞ்சை ஒரு மன்னர் ஆண்டார். அப்போ அந்த மன்னருக்கு ஈடாக அதாவது சிவன் பக்தன் வாழ்ந்தார். அவர் மிகவும் சிறந்த சிவன் பக்தன். ஆனால் அரசருக்கு இணையான வசதி வாய்ப்பு செல்வங்களோடு செழிப்போடு வாழ்ந்தார் அந்த சிவன் பக்தன். சிவனை வணங்காமல் ஒரு நாளும் அவர் எந்த வேலையும் செய்ததில்லை. ஒரு வேலையும் சிவனை வணங்கினே இருப்பார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் உறங்கும்போது சிவன் அவருடைய கனவுல காட்சியளித்து, நான் நாளை உங்கள் வீட்டுக்கு உணவு அருந்த வருகிறேன் என்று அவர்கிட்ட 3 முறை கூறுவார். இவர் கண்ணை விழித்து பார்ப்பார், கனவு. ஆனால் இருந்தாலும் இவர் சிவன் பக்தன் என்பதால் கண்டிப்பாக சிவன் நம்பல் வீட்டை தேடி வருவார் என்று 100% கருத்தில் கொண்டு அதிகாலையில் மனைவியை எழுப்பி சிவனுக்கு பிடித்த எல்லா பலகாரங்களும் செய்து வைத்து சிவன் வருவார் என்று காத்து கொண்டு வாசப்படியில், அதாவது வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பார். டைம் 12 மணி ஆகும். சிவன் வருவார் என்று எதிர்பார்த்துன்னு இருப்பார். ஆனால் சிவன் பெருமான் அந்த டைமில் வரலை. அவர் வர வேண்டிய நேரத்தில் தான் வருவார். அவர் எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது, அவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த வழியாக ஒரு வயதானவர் வராரு. அவருக்கு சொல்கிறாரு, நான் ரொம்ப தொலைவில் இருந்து வரேன், தண்ணி தான் எடுத்துன்னு வந்தேன், எனக்கு உணவு காலி ஆகிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, மயக்க மாறுது, ஒரு பிடி சாதம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அந்த சிவன் பக்தர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த சிவன் பக்தன், இல்லைப்பா அதெல்லாம் சாப்பாடு கிடையாதுப்பா, உணவுலாம் கிடையாது, எங்கள் வீட்டுக்கு சிவன் சாப்பிட வரேன்ருக்காரு, நீ கிளம்பி போன்றாரு. இவர் திருப்பியும் கேட்குறாரு. இவர் அரசருக்கு இணையான வசதி வாய்ப்போடு இருப்பதால் இவர்கிட்ட அடியாளனாக இருப்பாங்க. அவர் வச்சு அவரை திருத்திடுறாரு. அவர் போயிடுறாரு. 12வது அப்போ ஒரு வயதான பெண்மணி அம்மா வராங்க. தானும் தன் கணவரும் வந்தால் 2 பேரும் சேர்ந்து தான் வந்தோம், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், உணவு அவர்கிட்ட இருக்குது, நான் தண்ணி எவ்வளோ குடித்து பார்த்துட்டேன், ஆனால் என்னுடைய பசி அடங்கலை, ஐயா எனக்கு ஒரு வேளை உணவு கொடுங்கள ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, அம்மா இங்கே சிவனுக்காக தான் சமைச்சு வச்சுருக்குது, உனக்கு இதிலேருந்து உணவு எதுவும் தர முடியாது, நீ கிளம்புமான்றாரு. அவங்க பெண்மணின்றதுனால 2-3 வாட்டி கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே திரும்பி போயிடுறாங்க. மணி 1 ஆகிடுது. அப்பயும் சிவன் பெருமான் வரலை. இவர் பார்க்குறாரு, என்னடா சிவன் வந்துடுறனார இன்னும் வரலேன்னு. அதுக்கப்புறம் ஒரு யாசகம் கேட்குற, ஒரு கால் இல்லாத ஒரு பிச்சுக்கு, அதாவது தர்மம் கேட்குற ஒருத்தர் வராரு. அவருக்கு ஒரு கால் இல்லை, ஊன்றுகோலில் தான் வராரு. அவர் ஐயா சாமி எனக்கு தர்மம் பண்ணுங்க, ரொம்ப பசிக்குதுன்னு கேட்குறாரு. அதுக்கு இவர், சிச்சி போ, ஏன் வர வீட்டாண்ட வராத, போ கிளம்பு, எனக்கு சிவபெருமான் வர டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்புன்றாரு. அவர் திருப்பியும் கேட்குறாரு. உடனே தன்னுடைய உதவியாளர்களை கூப்பிட்டு அவரை அடித்து தேத்துறாரு. அவரும் போயிடுறாரு. அதுக்கு இப்போ மணி 1 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 1:30 மணி ஆகுது. அப்பயும் சிவபெருமான் வரல. அப்போ அந்த செஞ்சாலும் அரசர் வராரு. அவர் ஏதோ வேட்டைக்கு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய படையெல்லாம் ஏதோ, அதாவது அவங்க எடுத்து போன உணவுக்காக ஏதோ மிருகங்கள் யானைன்னே வச்சுங்க, யானை அவங்கள விரட்டை அடித்து அந்த உணவு எடுத்து போயிடுது. அவங்களாம் ஓடிடுறாங்க. அவர் தனியாக மாட்டிக்கிறாரு. தனியாக வழி தெரியாமல் இந்த சைடாக வர்றாரு. அப்போ பார்க்கக்குள்ள இவருடைய வீடு தெரியுது. அப்போ கேட்குறாரு, நாங்கள் மொத்தமாக தான் வந்தோம், ஆனால் வேட்டையில் பிரிஞ்சிட்டோம், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, எனக்கு உணவு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்குறாரு ஒரு அரசர். அதுக்கு அந்த சிவன் பக்தன், அதெல்லாம் தர முடியாது, நீ கிளம்பு, இப்போ எனக்கு சிவன் வர நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்புன்றாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ராஜா, நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலான்றாரு. நீ என்ன வேணால் பண்ணிக்கப்பா, நானும் உன்னு பல்ல செல்வாக்கு, இன்னும் உனக்கு ராஜான்னு பட்டம் இருக்குது, எனக்கு
சிவபெருமானுடைய ஆசீர்வாதங்குது, நீ கிளம்புப்பான்றாரு. ராஜாவுக்கு மிகவும் கோபம் வந்துடுது. திருப்பியும் மிரட்டுறாரு. ஆனால் இவர் தன்னுடைய அடியாளுகளை கூப்பிட்டு ராஜாவை மிரட்டுறாரு. ராஜாவுக்கு வழி தெரியாமல் அவரும் திரும்பி போயிடுறாரு. மணி 1:30 தாண்டிடுச்சு. திருப்பியும் பொறுமையாக இருந்து சிவன் ஒரு வரா சொல்லி வழிமேல் விழி வச்சு பார்த்துன்னுக்கிறாரு. மணி 2ஆவது. அப்போ ஒரு சிவன் பக்தர் வராரு, வயதானவர் சிவன் பக்தர். அவர் வந்து கேட்குறாரு, மகனே எனக்கு பசிக்குது, உணவளிங்கள், தர்மமாக போகும். உங்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் நீங்களும் நல்ல செல்வம் செழிப்போடு வாழ்வீர்கள் என்று அவர் ஆசீர்வாதம் பண்ணி கேட்குறாரு. அதற்கு இல்லை நான் தர்மம்லாம் யாருக்கும் பண்ணுறதில்ல, இப்போ எனக்கு சிவபெருமான் வர வேண்டிய நேரம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புன்றாரு. அவர் சிவன் பக்தன்றதுனால எதுவும் பேசலை. அவர் திரும்பி போயிடுறாரு. மணி 2 தாண்டிச்சு, 3 தாண்டிச்சு, 4 தாண்டிச்சு. அவங்க வீட்லேயும் யாரையும் சாப்பிட விடல, இவரும் சாப்பிடல. அவங்க பசங்களாம் பொறுத்து பார்த்துட்டு அவங்க மனைவி வந்து இவர்கிட்ட, எங்கள் சிவன் வரலைங்க, நீங்கள் சாப்பிடுங்க கூப்பிட்றாங்க. இவர் கண்ணெல்லாம் கலங்கிட்டு, ஆனால் சிவன் வருவார் என்று ஒரு நம்பிக்கையோடு வாசப்படியாக பார்த்துன்னுக்கிறாரு. அவங்கெல்லாம் மனைவி மக்கள் உணவை சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இரவு ஆகிடுது. அப்போ கூட ஒரு வாசப்படியை விட்டு வரலை. வற்புறுத்தி அவங்க மனைவி அவர் கூட்டும் போகிறாங்க. இன்றைக்கி சிவபெருமான் வரலை, ஏதா அவசர வேலையாக அவர் சென்றிருப்பார், நாளைக்கு வருவார் வாங்க சொல்லி கூட்டும் போகிறாங்க. இரவு உணவும் ஒரு உண்ணலை, மதிய உணவும் உண்ணலை, இரவு உணவும் உண்ணலை. ஒரு காதடித்து பசி மயக்கம். இவர் என்ன பண்ணுறாரு, தண்ணி எரிஞ்சிட்டு திருப்பியும் உடனே படுத்துடுறாரு. நினச்சினே படுத்துனுக்கிறாரு. ஏன் நம்ம சிவபெருமான் வரலை, நம்மளை சொல்லிவிட்டு இப்படி சிவனே நம்மளை ஏமாற்றிட்டாருன்னு உறங்கிடுறாரு. அப்போ திருப்பியும் சிவபெருமான் இவருடைய கனவுல வராரு. வந்து இவர்கிட்ட பேசுகிறாரு. இவர் கேட்குறாரு, முன்ன தானே நான் வந்து இவ்வளோ நாளாக என் மனசு புறா வச்சு உங்களை வந்து வணங்கினுக்கிறேன், ஒரு இறைவன் நீங்களே வரேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி ஏமாற்றலாமான்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான் பதில் சொல்கிறாரு, நான் ஒரு வாட்டியாப்பா வந்தேன், உன் வீட்டுக்கு 5 வாட்டி வந்தேன், ஏன் ராஜா வேஷம் போட்டு கூட வந்தேன், உன்னுடைய சிவன் பக்தனும் வேடம் மட்டும் வந்தேன், அப்போ கூட நீ எனக்கு உணவு தரல, ஆனால் நான் வரலன்றியன்றாரு. அப்போ தான் அவர் குழம்புறாரு. சாமி அப்போ வந்தது எல்லாம் நீங்களான்றாரு. ஆமாம், நான் எந்த வடிவில் எந்த சமயத்தில் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வருவேன். அதுபோல் 5 முறையும் வந்தேன், 5 முறையும் நீ எனக்கு உணவு தரலை, நான் திரும்பி போயிட்டேன். இது ஏன் தப்பு இல்லை, உன்னுடைய கண்ணோட்டத்தின் பார்வை, உனக்கு பக்தி இருந்த அளவுக்கு உனக்கு இரக்க குணமோ தர்ம குணமோ இல்லை, அதை கருத்தில் கொண்டு மாற்றிக்கின்றாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது தான் பண்ண தவறு எவ்வளோ பெரிய தவறுன்னு. இந்த கதை என்ன அடிப்படையில் விளக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் தர்மம் யாசகம் கேட்டு வந்தால் யாரையும் பழிக்காதீங்க, உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா இல்லைப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருங்க. அதே போல் யாரையும் காக்க வைக்காதீங்க. ஏன்னா அதையெல்லாம் நம்மளுடைய மனைவி பிள்ளைகளை 100% பாதிக்கும். இந்த பிறவியில் பாதிக்கலனாலும் அடுத்த ஜென்மத்தில் நம்மளையே அது பாதிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. உதவின்னு கேட்டால் செய்யுங்க. இறைவன் எந்த நேரத்தில் எந்த வழியில் வேணால் வந்து உங்ககிட்ட உதவி கேட்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கதை ஒரு தத்துவத்தை உணர்த்தது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.